ஓகே, என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ எஸ், இந்த கார் இப்போ நான் பண்ணுறது வந்து ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோலோ எடிஷன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 100வது வீடியோ, 100th வீடியோ தான் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோ எடிஷன் வரப்போகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இது எதுனாலனா, இது வந்து நீங்கள் வந்து கோஇன்சிடென்ஸாகவும் சொல்லலாம், இல்லை வந்து பிளானாகவும் சொல்லலாம். இந்த லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 98 வீடியோஸ் நான் போட்டுட்டேன். என்ன கார் போடலாம் அப்படின்னு ரொம்ப அப்படியே இதுவே ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஸ்கோடா கைலாக் லான்ச் ஆயிடுச்சு. நான் கைலாக்கு பர்மிஷன் கேட்டேன். கைலாக் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறமா பிளான் பண்ணி பார்த்தா ஸ்கோடா ஸ்லாவியோட மாண்டி கேரோ எடிஷன் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ஸ்கோடா குஷாக் வர மாண்டி கேரோ எடிஷன். என்னோட ஃப்ரெண்டோட கார் வந்து நான் போட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கே, அதுவும் ரெட்டு இதுவும் ரெட்டு. ஸோ இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்கிறேன், கோஇன்சிடென்ஸ்னு சொல்லட்டுமா இல்லை என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறமா படி பார்த்தா தான் தெரிஞ்சது பிளான்டு அப்படின்னு. அதனால கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்லாவியா வந்து 100th வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதே ஷர்ட்டு தான் நான் வந்து போட்டிருப்பேன். நான் வீடியோ செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படி மாதிரி தான் இருக்கும். ஷர்ட் மட்டும் தான் சேமு, இது எல்லாமே வந்து வேறு தான் நினைக்கிறேன். அதனால் அதே ஷர்ட்டை போட்டு உங்களுக்கு 100வது வீடியோவாக உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். வாங்க இந்த டீட்டெயில் ரிவ்யூ ஃப்ரம் ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோலோ எடிஷன் பார்ப்போமா? வாங்க. ஸ்கோடா ஸ்லாவியாவோட மாண்டி கேரோலோ ரிவ்யூ கொடுத்ததுக்கு குருதேவ் மோட்டார்ஸ் கூட தேங்க்ஸும் சவுத்தோட்டும் சொல்லிக்கலாம். நான் பண்ணுறது வந்து குருதேவ் மோட்டார்ஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னையில் தாங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த ஷோரூமில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். சென்னையில் வந்து சென்னை அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டு, காட்டுப்பாக்கத்தில் இவங்களோட குருதேவ் மோட்டார்ஸோட ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குங்க. அவுட்டர் சென்னை போனீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர், திருச்சி, வேலூர்லையுமே வந்து இந்த குருதேவ் மோட்டார்ஸோட ஸ்கோடா ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோன்றது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃப்ரம் ஸ்கோடா லைனப்பில். ஏன்னா ரேபிட்ல இருந்தது, குஷாக்ல இருந்தது, இப்போ ஸ்லாவியாலுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு அது ஒரு வேரியண்ட்டாக தாங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எடிஷனாகவும் சொல்லலாம், ஒரு வேரியண்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அது வேரியண்ட்டாக தான் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எடிஷனும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், வேரியண்ட்டும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி இதோட இன்ஜின் ஸ்பெக்லாம் பார்ப்போம். இதுலேயுமே தூக்குற மாதிரி தான். செம்ம வெயிட்டுங்க. பானட் எல்லாமே வந்து செம்ம வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் இன்ஸ்டலேஷன் எதுவுமே தரல. ஸோ இன்ஜின் ஸ்பெக் அப்படியே வந்தீங்கன்னா, இந்த மாண்டி கேரோலோ இன்ஜின் ஸ்பெக் வந்தீங்கன்னா, ஸோ ஸ்லாவியாவில் மாண்டி கேரோலோ அந்த எடிஷன் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. அதாவது 1 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன்ஸுமே இருக்குது, 1.5 லிட்டர் TSI இன்ஜின்லையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 1 லிட்டர் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 999cc 3 சிலிண்டர் தான் உங்களுக்கு 1 லிட்டரில் வரும். மேக்ஸிமம் பவர் வந்து 114 bhp பவர் அண்ட் டார்க் வந்து 178 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் இன்ஜினில் கொடுத்துறாங்க. 1.5 லிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர்ஸ் வந்துடும், 1498cc வந்துடும். அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 147 bhp பவர் அண்ட் டார்க் வந்து 250 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதான் நீங்கள் இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக் ரொம்ப போட்டு குழப்பிட்டேனோ. இன்ஜின் 1.5 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லி சரி ஓகே, நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்ல என்னென்ன மாற்றங்கள் இந்த மாண்டி கேரோலோ எடிஷன்லன்னு போட்டு பார்ப்போம். பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, பானட்லாம் செம்ம டட் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்கும். பில்டு குவாலிட்டிலாம் ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லாவியாவோட மாண்டி கேரோலோ எடிஷனோட ஃப்ரண்ட் பொசிஷனுங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பிளாக் கோட்டில் கொடுத்துருவாங்க. இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் அந்த வேரியண்ட்லையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாண்டி கேரோலோ எடிஷன்லையும் உங்களுக்கு வந்து வந்துருவாங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாக் கோட்டில் கொடுத்துறாங்க. கிரில்லாக இருக்கட்டும், இங்கே சுற்றி குரோம் வரும். இது எல்லாமே வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. டீக்ரோம் பண்ணி கிளாசி பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஸ்கோடாக்கான பேட்ச் நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு குரோமில் இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு LED DRLs உங்களுக்கு வந்துடும். அதே சேம் தான். LED ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர், ஹாலோஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்னிங் அதுவுமே வந்து அந்த ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி வந்துடும். ஃபாக் லேம்புமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை சுற்றி ஒரு இந்த ஃபினிஷுமே வந்து ஸ்போர்ட்ஸ் லைனில் பார்த்த மாதிரியே ஒரு கிளாசி பிளாக் டச்சு ஃபுல்லாகவே பிளாக்ல வந்துடும். இந்த ஸ்கிப் லைட்டுமே வந்து மாண்டி கேரோலோ எடிஷனில் வந்துடும். இந்த இடத்துல கிளாசி பிளாக் ஃபினிஷு, இங்கேயுமே வந்து அந்த ரெட் கலரில் கொடுத்துட்றாங்களா. இதுவுமே பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஏர்வெண்ட் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே ஏர்வெண்ட் தான்.
இது வந்து ஸ்கோடாவோட சிக்னேச்சர் இந்த வந்து கிரில்லு. இது வந்து பட்டர்ஃப்ளை கிரில்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லைக் ஸ்கோடா ஒரு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எல்லாம் ஸ்கோடா காசில் பார்த்தாலும் இந்த கிரில் தான் இருக்கும். ஜென்ரேஷனாக அவங்க வந்து இந்த கிரில் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிப்பிக்கல் சிக்னேச்சர் கிரில் இந்த ஸ்கோடா கிட்டேருந்து. பாண்டர் நல்லா ஸ்லோப்பியாக இருக்குது. ஸ்லாவியா பிடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த கார் எப்படி அப்பிரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு செம்ம போல்டாக சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட் பொசிஷன் அவ்வளோதாங்க, எல்லாமே டீக்ரோம் பண்ணிடுவாங்க. அதான் இந்த காரை பொறுத்த வரைக்கும், இந்த மாண்டி கேரோலோ எடிஷனை பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே சைடு வந்தேன்னா, ஸோ ஸ்லாவியா மாண்டி கேரோலோ டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205/65, 205/55 ஆர் 16 இன்ச்சஸ், 16 இன்ச்சு டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அலை வந்து பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க, கிளாசி பிளாக்ல கொடுத்துறாங்க இந்த மாண்டி கேரோலோ எடிஷனில். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்பிளேஸ் வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் பிளாக்கு, ஸ்கோடா லோகோவை தவிர. அண்ட் இங்கே 2 சைடுமே மாண்டி கேரோலோ அதோட எடிஷனுமே வந்து பேட்சிங் கொடுத்துட்றாங்க பாருங்கள். ஒரு ரேசிங் ஃப்ளாக் போட்டு மாண்டி கேரோலோ எடிஷன். இது வந்து 2 சைடுமே வந்துடும். ஓவர் பிஎம்ஸ் உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருவாங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர் பிஎம்ஸுங்க, இண்டிகேட்டரும் வந்துடும். ஃபுல்லாக பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டி கேரோலோ எடிஷனில் உங்களுக்கு வந்து டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடு 2 சைடுமே ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. ரிமோட் கீ எல்லாமே வந்து டீக்ரோம் கொடுத்துறாங்க. இங்கே மட்டும் க்ரோம் ஃபினிஷு, மீடியமே பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சைட் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த மாண்டி கேரோலோ எடிஷனில் தான் உங்களுக்கு இந்த சைட் ஸ்கர்ட்ஸ் இது வந்து கிளாசி பிளாக்ல வரும். 2 சைடுமே வந்து வரும். மற்ற நார்மல் வேரியண்ட்டில் உங்களுக்கு வராதுங்க. ஸ்போர்ட்ஸ் லைன்லையுமே வந்து வருமானு தெரியல, ஸ்போர்ட்ஸ் லைன்லையும் வரும்னு நினைக்கிறேன். மாண்டி கேரோலையும் உங்களுக்கு வந்து சைட் ஸ்கர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோலோ எடிஷனோட லென்த்துங்க, லென்த்து விடுத்த ஐட்லாம் சேம் அதே தான். என்னன்னா வந்து லென்த் வந்து 4540 mm, விடுத்து வந்து 1572 mm, ஹைட் வந்து 1507 mm, வீல் பேஸ் 2651 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்து 179 mm, அதாவது 180 mmன்னு சொல்லலாமே கிரவுண்ட் கிளியரன்ஸு. இங்கெல்லாம் வந்து ஷோல்டர் லைன் எக்கச்சக்கமாக போகுது, இங்கே ஒன்று எல்லாத்துலேயுமே. இதெல்லாமே சேம் அதே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாண்டி கேரோலோ எடிஷன் இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் இருக்கிறத டீக்ரோம் பண்ணுறாங்க. ஷைனிங் குரோம் இருக்காது, டீக்ரோம் பண்ணுறாங்க. அதே தான் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே குரோம்லாம் வந்து டீக்ரோம் பண்ணிட்டாங்க. குரோம்லாம் வராது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு க்ளோஸாக போட்டு காட்டுறேன். சைட் ஸ்கிப் வந்து இந்த மாண்டி கேரோலோ எடிஷன் இந்த கிளாசி பிளாக் சைட் ஸ்கிப் வந்து மாண்டி கேரோலோ எடிஷன் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு மாண்டி கேரோலோ எடிஷனுக்கான பேட்சிங் கொடுத்துருவாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் போடுறேன். சைட் பர்சன்ட் செம்மையாக இருக்குது. ஜெர்மன் காசில் ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்கும். இதுக்குமே வந்து பெட்ரோல் மட்டும்தான் 45 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க், வேறு டீசல் ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஓவராலாக சைடு வந்து நல்ல லென்த்தியான ஒரு சிடன் தான் இந்த ஸ்லாவியான்னு சொல்லலாம். அப்படியே பேக் வந்தோன்னா ஸ்லாவியா மாண்டி கேரோலோட பேக் ப்ரெசன்ஸுங்க. பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு கிளாசி பேக் ஃப்ளிப் ஸ்பாய்லர் உங்களுக்கு வந்து இந்த காரோடய வந்துடும். அப்புறமா வந்து ஸ்கோடாக்கான பேட்சிங், ஸ்லாவியாக்கான பேட்சிங், ரிவர்ஸ் கேமரா, இது ஸ்கோடா ஸ்லாவியாக்கான பேட்சிங்லாம் வந்து பிளாக்ல வந்துடும். எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் வந்துடும். இண்டிகேட்டர் சேலோஜன் எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான். இங்கேயுமே வந்து உங்களுக்கு பிரேக் லைட்ஸுமே வந்து எல்இடியில் கொடுத்துட்றாங்க. இந்த டிசைன் நல்லாவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளாக் கொடுத்தது நல்லா இருக்குது. குரோமை விட இந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தது ஒன்றுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் கேமரா இங்கேயுமே வந்து பிளாக், அது எல்லாமே உங்களுக்கு நான் சினிமேட்டிக் க்ளோஸ்அப்பில் போட்டு விட்றேன். எங்கேயுமே பிளாக், இதுவுமே பிளாக். கப்லைட்டுமே வந்து சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணணும், ஸ்போர்ட்ஸியாக இருக்குது. அதான் இந்த மாண்டி கேரோலோ எடிஷன் சொல்லலாம். முன்னாடி வந்து மூணு பார்க்கிங் சென்சார் தான் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நைஸ். அப்புறமா சிடானுக்கு வைப்பர்ஸ் தேவை கிடையாது, அதனால் வைப்பர்ஸ் இல்லை. டிஃபாகர் லைன்ஸ், ஐமௌண்டட் ஸ்டாப் லேம்ப்பு, மேலே உங்களுக்கு ஷார்க்ஃபின் ஆண்டெல்லாம் கொடுத்துறாங்க. அதுவுமே பிளாக்ல தான் வரும். இவ்வளோ தூரம் பிளாக்ல வருமோ அதுவும் பிளாக்ல தான் வரும். ஸோ ஓவராலாக பேக் ப்ரெசன்ஸ் நல்லா ஸ்போர்ட்டியாக இந்த ஸ்லாவியா மாண்டி கேரோலோ எடிஷன் நல்லாவே இருக்குது. ஸ்லாவியோட பேக் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். நான் பூட் ஓப்பன் பண்ணி, பூட்டு தான் இதில் ஸ்பெஷலே எவ்வளோ பெருசு வாங்க பார்க்கலாம். காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்லாம் இல்லை, இந்த ஸ்ப்ரிங் மோஷன் இருக்கனால மேலே தூக்கிடுச்சு. அண்ட் வந்து பூட் இதோ இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே இருக்குங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா, நம்பர் பிளேட்டுக்கான லைட் ப்ரொவிஷனுமே கொடுத்துட்றாங்க. பூட் வந்து உங்களுக்கு 521 லிட்டர்ஸ், 521 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். எந்த அளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் பாருங்கள். செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு இருந்தது. செக்மெண்ட் லீடிங் பூட் ஸ்பேஸ் வந்து இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லேம்ப்புமே இருக்குது இந்த இடத்துல, பூட் லேம்ப்புமே இருக்குது. எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து சிடான்லேயே ஃபர்ஸ்ட் கார் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த சிடான் கிளாஸ்லேயே வந்து
இந்த காரில் ஃபோர்ஸ் வேகன் வேர்டஸாக இருக்கட்டும், ஸ்கோடா ஸ்லாவியா இருக்கும், அதில் தான் உங்களுக்கு சிடான்லேயே வந்து 60-40 ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். அது சிடான்லேயே வந்து ஃபோர்ஸ் வேகன் வேர்டஸாக இருக்கட்டும், ஸ்கோடா ஸ்லாவியா இருக்கட்டும், இந்த 2 காரில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா அந்த இதெல்லாம் எதுவுமே தரல, பார்ஷியல் ட்ரேயுமே கொடுக்கல. பார்ஷியல் ட்ரே இது எதுக்கு, சிடானுக்கு எதுக்கு, இன்னும் உலகிட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஹூக்கெலாம் எதுவுமே தரல. ஸோ ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையா இல்லை ஸ்டீல் தான். ஒரு செகண்ட் மைண்டே போச்சு. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 205/55 or 16 inches ஸ்பேர் வீல், ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அலைய கிடையாது, ஆனால் அதே ஸ்பேர் வீல் தாங்க. 4 டயரில் என்ன டயர் இருக்குமோ அதே சைஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஜாக்கி டூல் கிட்டுமே இருக்குது. ஸோ நம்ம கையில் தான் வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணணும். பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லாவியாவோட கீங்க மான்டி கார்லோ எடிஷனால கீழே எந்த டேஞ்சர்ஸுமே இருக்காது. ஸோ ஸ்லாவியோட கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக், அப்புறமா பூட் ஓப்பன், அப்புறமா அன்லாக்குமே கொடுத்துறாங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணால் பூட் ஓப்பன் ஆகும், லாக் அன்லாக்கு. அண்ட் ஃப்ளிப் டைப் ஆஃப் கீ தான் கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஸ்டாப் இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது, பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக ஃப்ளிப் கீ தான் கொடுத்துட்றாங்க. ஸ்கோடாக்கான லோகோ நல்லா குட்டியாக கொடுத்துட்றாங்களே, அழகாக சின்னதாக சூப்பராகவே இருக்குது. மான்டி கார்லோ எடிஷனில் ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு ஸ்கோடான்னு வர்றது சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஆன் ஆகுது, டக்குன்னு வீடியோ பிடிச்சிட்டேன். கிளஸ்டரில் இங்கேயுமே வந்து ஸ்கோடான்னு எழுதி இருக்குல்ல. ஓகே, டேஷ்போர்டு எல்லாமே வந்து சாஃப்ட் டேஷ்போர்டு தான், சூப்பராகவே இருக்குது. அது ஆன் ஆகட்டும், பொறுமையாக தான் டைம் எடுத்துக்கும் போல். அண்ட் டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பிஎம் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்க்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு மானிட்டர்ஸ் டவுன் வந்துடும், இது எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸ். அப்புறமா வந்து சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்குக்கான ஃபீச்சருமே கொடுத்துறாங்க. உங்களுக்கு இங்கேயுமே வந்து லெதர் அப் ஹேண்டில்ஸுமே கொடுத்துறாங்க. ஹேண்டில்ஸில் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலருக்கான ஸ்டிச்சிங்ஸ் வந்துடும். அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இங்கே டிசைன் பேட்டர்னுமே இருக்குது, நியூ கார்னால இதெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாமே வந்து கிளாசி பிளாக். ஸோ எங்கெங்கெல்லாம் குரோம் இருக்கும் அங்கெல்லாம் ஃபுல்லாக கிளாசி பிளாக்கு, டார்க் அண்ட் குரோம் பண்ணுறாங்க. இங்கேயுமே அந்த டிசைன் பேட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல மான்டி கார்லோ எடிஷன் சொல்லி இந்த ஸ்கிப்ஸில் வருங்க. இது நியூ கார்னால கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மான்டி கார்லோன்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கோம், அது வந்து காரோடய வந்துடும். அண்ட் வந்து ஏதோ டிரைவர் சைடு கிட்டே இருக்கிற ஏசி வெண்ட்டு ஃபுல்லாக கிளாசி பிளாக்கு, அங்கேயுமே வந்து ரெட் கலருக்கான ஆக்சென்ட் உங்களால் பார்க்க முடியும். ஹெட்லைட்கான சுவிச்சஸுமே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, சூப்பர். அதுமாதிரி ரோடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்கான லெவலர்ஸுங்க. அண்ட் ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா நான் பண்ணுறது டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ப்ராப்பரான டெட் பெடலுமே இருக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு, பேக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டுமே இருக்குது. பார்த்தீங்களா, ஹைட் ஏறுது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஹைட்டு, அப்புறமா ரிக்ளைன் ஆங்கிள் சாயிடுது. ஸோ சாயுது பாருங்கள். ஸோ சாயிடுது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் பண்ணுறது வந்து டிஎஸ்டி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் வரும், ஸ்டீலில் கொடுத்துட்றாங்க. சூப்பர். ப்ராப்பர் டெட் பெடல் எனக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ டெட் பெடல் ரெஸ்ட் பண்ணுற பெடல் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன் வந்து கீ போடுற இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. எங்கேன்னு தேடிட்டு இருக்க தேவையில்ல, கீ போடுற இடத்துலேயே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிரைவர் சைட் சைடில் வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. அண்ட் ஐஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் கொடுத்துட்றாங்கங்க மான்டி கார்லோ எடிஷன்லேயே, சூப்பர். அந்த 1 லிட்டருக்கு இதே ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் வருமா என்னன்னு தெரியல. ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் இந்த 1.5 லிட்டருக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து ஒயிட் கலர் லைட், எல்இடி ஒயிட் கலர் லைட்டு, ப்ரீமியம்னா ஸ்கோடா தானே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது பாருங்க. உங்களுக்கு சன்ரூஃப்மே இருக்குது. இது வந்து கையில் தான் சாத்தணும். நான் வந்து வெளிச்சம் வரதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கோபேசஞ்சர் ஏசி வெண்ட்டுங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் தீம் தான் கொடுத்துருக்காங்க, கிளாசி பிளாக் ஃபினிஷு. ஏன்னா இது மான்டி கார்லோ, இந்த இடத்துல எல்லாமே ரெட் கலர் தீமு, கிளாசி பிளாக் எடிஷனு. அந்த கோபேசஞ்சர் ஏசி வெண்ட்லையுமே வந்து ஒரு ரவுண்ட் டைப்பில் குரோம்லாம் எதுவுமே தெரில, எல்லாமே டீக்ரோம் பண்ணி அங்கேயுமே வந்து ஒரு ரெட் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா கோபேசஞ்சரோட சன்ஷேடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கோபேசஞ்சர் சைடுமே இருக்குது, டிரைவர் சைடுமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிரைவர் சைடுமே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் நைஸ். ஸோ எனக்கு கிடைக்கிற க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மான்டி கார்லோலேயே வந்து உங்களுக்கு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துட்றாங்கங்க.
சூப்பர் கிரவுண்டா, அங்கேயுமே அந்த ஆக்சென்ட் போகுது, சூப்பராகவே இருக்கு பார்க்குறதுக்கு. ஸ்லாவியா மாண்டி கேரோலா எடிஷன் வர ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வீல் கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோலையுமே இருக்குது, 1.5 லிட்டர்லையுமே இந்த மாண்டி கேரோலா எடிஷன் வருது. இது வந்து லைக் வேரியன்ஸ்லையுமே இந்த வந்து லிஸ்ட் வருது, பட் ஒரு எடிஷன் மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து ஒரு வேரியண்ட்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த மாண்டி கேரோலோ அப்படின்றது. ஸோ உங்களுக்கு லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வந்துருங்க. சேம் ஸ்கோடா ஒரு டிபிக்கல் ஸ்டீரிங் வீலு. இங்கெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுதா ரெட் கலர் ஸ்டிச்சிங்ஸ் கொடுத்துறாங்க ஸ்டீரிங் வீலை சுற்றி. சூப்பர். அது ஏன்னா அந்த மாண்டி கேரோலா எடிஷன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அவங்களோட டிபிக்கல் ஸ்டீரிங் சிக்னேச்சருங்க, அந்த குரோம் டீட்டெயிலிங்ஸு, ஸ்கோடாக்கான பேட்சிங்கு. அப்புறமா வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வால்யூம் அப் அண்ட் டவுனு, ஸ்கரல் மாதிரி வால்யூம் அப் அண்ட் டவுன். இது வந்து கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாம் காலையுமே இருக்குது. ஸோ கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா அதுக்கான அந்த தீம் மாற்றுறது, அதுவுமே வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ கைலாக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மாண்டி கேரோலா எடிஷன் அதுலேயுமே வந்து கொடுத்துட்றாங்க. பேடில் ஷிஃப்டர்ஸுமே வந்துடும், ப்ளஸ் அண்ட் மைனஸ். உங்களுக்கு ஜெர்மன் கார்ஸ் நீங்கள் போனீங்கன்னா எல்லா ஜெர்மன் கார்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடில் தான் இண்டிகேட்டர்ஸ் அப்ளைட்டுக்கு ஹெட்லைட்டுக்கான சுவிச்சஸ்மே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும். ரைட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு லைட் சைடில் தான் வரும், மாறி இருக்கும் ஜெர்மன் கார்ஸ் போனீங்கன்னா. ஸ்டீரிங்கில் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே இருக்குமா, இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கும் என்னன்னு பார்ப்போமா. ஸ்டீரிங் அட்ஜஸ்டபிள் டில்ட் இருக்குங்க, டில்ட் இருக்கு, டெலிஸ்கோபிக்கும் இருக்கு மாண்டி கேரோலா எடிஷனில். சூப்பர். ஸோ டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டீரிங் வீல் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கோடா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிபிக்கல் 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. ஸ்கோடா ஸ்லாவியா வர மாண்டி கேரோலா ஆன் பண்ணனா சேம் கிளஸ்டர் தான். ஸோ சேம் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீரோமீட்டர், அப்புறமா மோராலஸ் இதே இன்ஃபர்மேஷன் தாங்க. உங்களுக்கு வந்து இன்ஜின் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்புறமா வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டெம்பரேச்சரு, பார்க்கிங் என்ன கியரில் இருக்கும், என்ன கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, அண்ட் மேலே வந்து உங்களுக்கு டைமிங்கு, அப்புறமா வந்து ஃபியூவலுக்கு, இந்த ஃபியூவலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து ஃபியூவல் லிட்டர்ஸு அதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சேம் கிளஸ்டர் தான். லைட் ஆன் பண்ணணுமா, லைட் வேறு இந்த பக்கம் இருக்குது. ஓகே. ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பட்டன் மூலியமா தெரியுதுங்களா, இப்போ பாருங்கள். ஸோ இந்த பட்டன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரஸ்டோட டீம் சேஞ்ச் ஆகும். ஆர்பிஎம் மீட்டர், நடுவில் இன்ஃபர்மேஷனு, அப்புறமா வந்து நடுவில் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், மேலே வந்து ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர், அப்புறமா வந்து நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் தான். உங்களுக்கு வந்து அந்த தீம் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்லாவியா டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்குமோ அதே தான் இந்த மாண்டி கேரோலா எடிஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸில் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சேம் நம்ம ஸ்கோடாவில் பார்த்த மாதிரி இங்கே தான் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாதுங்க. நீங்கள் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நீங்கள் வந்து டச் மூலியமாக தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேஷன் கார்டு டீஆக்டிவேட்டட், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ஆக்டிவேட்டட். ஸோ இது மூலியமாக தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் மோரலஸ் இதில் வந்து எல்லா ஃபீச்சருமே இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல், அப்புறமா வந்து வேலை பார்க்கிங் மோடு, ப்ரொஃபைல்ஸு, லைட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரோட லைட்டு, அப்புறம் ஆம்பியன் லைட்டிங்குமே இந்த காரில் இருக்கா, அது இங்கே இருக்குது. ஆம்பியன் லைட்டிங் பார்த்ததே இல்லையா நான், ஒரு ஃபுட் பேக்ஸில் எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆம்பியன் லைட்டிங் கண்ட்ரோலுமே இருக்குங்க. ஆம்பியன் லைட்டிங் லைட் ஃபுட்வெல், அதான் ஃபுட்வெல்ல இருக்குது. ஸோ ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் மூலிமா போனீங்கன்னா இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு நேவிகேஷன் வந்துடும், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, அப்புறமா கால் பிக் பண்ணுறது, டிவைஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். நான் வந்து அப்படியே க்ளோவ் பாக்ஸ் வந்தேன்னா கூல்டு க்ளோவ் பாக்ஸ், குழு க்ளோவ் பாக்ஸ் மாண்டி கேரோலா எடிஷனில் கொடுத்துறாங்க, விச் இஸ் நைஸ்னே சொல்லலாம். ஸோ ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் மேலே இந்த இடத்துல ஒரு ரப்பரி ஃபீல், அதுலேயுமே ஒரு டெக்ஸ்சர். ஸோ சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. டியூவல் ஜோன் கிடையாது, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக இந்த ஃபோல்க்ஸ்வாகன் வேர்ட் ஸ்லாவியாவில் பார்த்தா சேம் வந்து ஏசி வெண்ட்ஸில் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட் வந்துடும். இங்கேயுமே அந்த வரி வரியாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்கன்னே பாருங்கள். எல்லாமே டீக்ரோமில் தான் இருக்குது. அண்ட் வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டச் பேட்டர்னில் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டச் பேட்டர்னில் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் கூல் டச் பேட்டர்னில் வந்து கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இது வந்து ஃபேன் ஸ்பீடு இந்த மாதிரி ஸ்லைடபிள் தான். ஃபேன் ஸ்பீடு மட்டும் நான் ஃபோன் ஃப்ளாஷ் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அதிகமாக லைட் வரணுன்றதுக்காக. ஓகே, இதுவுமே வந்து டச் இது ஸ்லைடபிள் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாமே வந்து எல்லாமே டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு டைப் சி 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துடும். ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். நார்மல் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். அண்ட் வந்து இதுதான் இந்த காரோட கீர். எஸ், ஸ்கோடா ஸ்லாவியா மாண்டி கேரோட எடிஷனில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங்குமே வருது. சூப்பர். ஸோ எஸ், நான் பண்ணுறது வந்து 1.5 லிட்டர் 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் தான் நான் பண்ணுறது. உங்களுக்கு 1.5 லிட்டரில் இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாண்டி கேரோல வருது. நீங்கள் 1 லிட்டர் போனீங்கன்னா தான் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்லையுமே மேனுவல் கியர்லையுமே வந்து மாண்டி கேரோல அண்ட் 80 டார்க் கன்வெர்ட்டர் 80 கியர் பாக்ஸ் ஏஎம்டி கிடையாதுங்க, 80 அதுலேயுமே வந்து உங்களுக்கு மாண்டி கேரோலேஷன் வரும். அது வந்து 1 லிட்டர் மட்டும் தான் 2 சாய்ஸ் இருக்குது. 1.5 லிட்டர் போனீங்கன்னா ஒரே சாய்ஸ் தான். இந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாண்டி கேரோலின் வரும். இன்ஜின் ஸ்பெக் சொல்லும் போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதுலேயும் சொல்லும் போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்ன கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் எந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கியர் பாக்ஸுமே சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷு, அப்புறம் வந்து பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். நீங்கள் டிரைவ் ப்ரெஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு பேட்ரி ஷிஃப்டர்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். கியர் பாக்ஸுமே வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வந்து லாக்கு, ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல வந்துடுதுங்க. கோ பேசஞ்சர் அப்புறமா வந்து டிரைவருக்கு ரெண்டுத்துக்குமே வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். அப்புறமா கீ வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது கீ போடுறதுக்கா தூண்டுக்கு இருக்கு. கீயே வெளில நீட்டிட்டு இருக்கு. கீயை வச்சுக்கலாம், இல்லாத சில்லற காசு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அதை சுற்றி ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ண ஒரு சார்ஜிங் சாக்கெட்லேயுமே அந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுப்பாங்கன்னு தெரியலங்க. ஸோ உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். சின்ன கப் ஹோல்டர்ஸ் தான், வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்கோடாவோட வாட்டர் பாட்டில். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி டைட்டாக வச்சுட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் கை யூஸ் பண்ணாமலே வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை 1 ஹேண்ட்லேயே இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் ஆகிடுச்சுன்னா வாட்டர் பாட்டில். ஸோ அது வந்து ஸ்கோடாவோட கிளவர் திங்ஸில் எதுவுமே ஆட் ஆகும்னு சொல்லலாம். ஹேண்ட் பிரேக்கு அங்கேயுமே ஒரு குரோம் ஃபினிஷு. ஆம்ரெஸ்ட்டு ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட். அங்கேயுமே சுற்றி ஒரு ரெட் கலருக்கான ஸ்டிச்சிங்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த மாண்டி கேரோ எடிஷன்லாம் நிறைய இடத்துல நம்ம ரெட்டு பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றாங்க. அண்ட் அங்கே கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ், அதில் எந்த சார்ஜிங் சப்போர்ட்டும் இல்லை. சூப்பர். நான் அப்படியே சீட்லாம் வந்து ஃபுல்லாக ரெட் தீம் தாங்க. நார்மலாக நான் இப்போ டாப் யூனிட் என்ன சீட்ஸ் இருக்குமோ அதே தான். என்னென்னா ரெட் தீமில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸ்லாவியா மாண்டி கேர்லோ எடிஷனோட டிரைவர் சீட்டில் உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, எலக்ட்ரானிக் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டில் ஏதாவது அப்படி இப்படி போடுவோம். ஓகே, ஸோ வீடியோக்காக நான் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுருக்கேன். இதோட டிரைவிங் பொசிஷன் எனக்கு இது கிடையாது. அண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கன்ஃபார்ம் நல்லாவே இருக்குது. சிடான்னால ரொம்ப லோவாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. செம்மையாக இருக்குங்க. சிடான் லவர்ஸுக்கு தெரியும் இந்த கார் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் இந்தியா சேஃபஸ்ட் சிடான் அப்படின்னு சொல்லி நேம் வாங்கின ஒரு கார் தான். 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த ஸ்கோடா ஸ்லாவியான்னு சொல்லலாம். ஓவரால் சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட் நம்ம ஸ்கோடா ஸ்லாவியா டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன சீட் கம்ஃபர்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கெட் அளவுக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லலாம். அண்ட் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா ரெட் அண்ட் பிளாக் தீம் சீட் கவர்ஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் லைன் போட்டிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் தீமில் இருக்கும். இந்த மாண்டி கேரோ எடிஷனில் ரெட் அண்ட் பிளாக் தீம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அந்த ஒரு விஷயம் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 2 அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் உங்களுக்கு டிரைவர்ஸ் அண்ட் கோ டிரைவர்ஸு கோ பேசஞ்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாண்டி கேரோ எடிஷன்லையும் பிடிச்சி ஓடுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகே, பேக் சீட் போய்ட்டு கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸ்லாவியாவோட பேக் சீட்டுக்கு நான் வந்தேன்னா அடேங்கப்பா, இது வந்து டிஃபால்ட்டான இருக்கிற ஒரு டிரைவிங் பொசிஷன் தான். லெக் ரூமை பாருங்க, இது தாங்க சிடான்னு. எப்படி கிட்டத்தட்ட ராஜா பகவத் மாதிரி இருக்கா இவ்வளோ தூரத்துக்கு நீ ரூமு. அன்டைட்டி சப்போர்ட் 85% எனக்கு வந்து இருக்குது. சாஞ்சிக்கிட்டு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு தாராளமாக போகலாம். இதுதான் சிடான். வேறு எந்த கார்லையுமே வந்து உங்களுக்கு சிடான் அளவுக்கு கம்ஃபர்ட், நான் திரும்ப அதான் சொல்கிறேன், சிடான் அளவுக்கு கம்ஃபர்ட் வேறு எந்த கார்லையுமே இந்த எஸ்யூவிலலாம் கிடைக்காது. எவ்வளோ லக்கிதாக போனோம். சிடான் இஸ் அ சிடான், திஸ் இஸ் அ சிடான். அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. அதே மாதிரி அதான் இந்த மேஜராக எந்த சேஞ்சஸுமே நடக்கலை.
உங்களுக்கு வந்து ஹெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இப்போ 2 கை அளவுக்கு எனக்கு ஹெட்ரூம் இருக்குது. ஸ்லோப்பியான ரூஃப் தான், பட் இருந்தாலும் ஹெட்ரூம் என்ன எனக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ என்னோட ஹைட்டாக இருக்கிறவங்க தாராளமாக உட்காலாம். ஏன்னா இப்படி நம்ம இப்படி ஃபுல்லாக ரிக்ளைன் பண்ணி உட்காந்துடுறோமா, அதனால உங்களுக்கு தாராளமாக உட்காரலாம். உங்களுக்கு தலை இடிக்காது. 6 ஃபீட் ஹைட்டானாலும் நல்லாவே தாராளமாக உட்காரலான்னு சொல்லலாம். ஓவரால் நல்லாவே இருக்குது. நான் அப்ரைட்டாக உட்காந்தாலும் எனக்கு வந்து சொப்படவே இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் புது காரு, அதனால இந்த தீம்லாம் போட்டிருக்கான். ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது இந்த மான்டி கேரல் எடிஷனில். ஆர்ம் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீட்டில் ஃபுல்லாக வந்து உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிளாக் வித் ரெட் டீமில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் மான்டி கேரல் எடிஷன். உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துறாங்க, 3 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுமாதிரி ஒரு சேஃப்டி ரேட்டிங்னா 6 ஏர் பேக்ஸ் வந்துடும், கர்டன் ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், இபிடி, ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறமா வந்து டிசன்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருவாங்க. ஏர் பேசஞ்சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் அப்போல்ஸ்டரி கொடுத்துருவாங்க ஹேண்டில். சூப்பர் போர்டு, வேற லெவலு. வித் ரெட் கலருக்கான ஸ்டிச்சிங்ஸ் வந்துடும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வெண்ட்டு மான்டி கேரல் எடிஷனில் வந்துடும் ஸ்லாவியாவில். அதுக்கான ஏசி வெண்ட், ஸ்பேன் ஸ்பீடு மாற்றுறதுலாம் எதுவுமே இல்லை. 2 டைப் சி சார்ஜிங் போட்டு ஃபோன் வைக்க முடியாது. மேக்ஸின் ஹோல்டர் ஆஸ் யூஷுவலாக நம்ம ஸ்கோடாவில் இருக்கிற மாதிரி வந்து புது காரனால உங்களுக்கு வந்து கவர் போட்டிருக்காங்க. இங்கே மொபைல் வச்சுக்கலாம், இங்கே ஒரு மேக்ஸின் ஹோல்டர் இருக்குது. அப்புறமா வந்து கிராப் பேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பேண்டில் ஸ்ப்ரிங் மோஷனில் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி, அங்கே ஒரு ஹூக்கு போட்டு மாட்டி இருக்கிறதுக்கான ஹூக்குமே வந்து கொடுத்துட்றாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. 2 சைடுமே கிராப் பேண்டில்ஸ் இருக்குங்க. 2 சைடுமே கிராப் பேண்டில்ஸ் இருக்குது. 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து ஹூக்கு ப்ரொவிஷனுமே 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் சூப்பர், நல்லா இருக்குல்ல. அப்புறமா வந்து பின்னாடி உட்கார்றவங்களுக்கு இங்கே தான் நல்லா பின்னாடி கொடுத்துருக்காங்க லைட்டு ப்ரொவிஷன்னு. எப்படி வைக்கல் லைட்டு இருக்குமோ அதே மாதிரி வைக்கல் லைட்டு கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து மான்டி கேரல் எடிஷனோட டேஷ்போர்ட் வியூ எப்படி இருக்குங்க. இந்த மான்டி கேரல் எடிஷனோட டேஷ்போர்ட் வியூ கேரல் எடிஷன் வருது. இது டாப் எண்ட் கிடையாதுங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அதாவது 1 லிட்டர் மான்டி கேரலோ போனீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர், பிரஸ்டீஜ், ஸ்போர்ட்ஸ் லைன் வேரியன்ட் இருக்குங்க. 1.5 லிட்டர் மான்டி கேரலோ டிஎஸ்டி கியர் பாக்ஸ் போனீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு பிரஸ்டீஜ் டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வேரியன்ட் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ 1 லிட்டருக்கு ஒரு மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். 1.5 லிட்டர் மான்டி கேரலோ ஒரு செகண்ட் டாப் வேரியன்ட்னு நான் சொல்லலாம். ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவோட மான்டி கேரலோ எடிஷனுக்கு ஒரு முடிவெடுக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, எப்படி இல்லை, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேட்கலாம் 100வது வீடியோக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு. அதுவும் ஒரு சக்ஸஸ் தானே. அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு குருதேவ் மோட்டார்ஸ் அம்பத்தூர். உங்களோட பிரான்ச்சஸ் நான் பண்ணுறது அம்பத்தூர், சென்னைங்க. உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருதேவ் மோட்டார்ஸ்க்கு அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட், காட்டுப்பாக்கம் இது எல்லாமே வந்து சென்னையில் இருக்கிற பிரான்ச்சஸ். சென்னையை தாண்டி அவுட்டர் சிட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, வேலூர் அண்ட் தஞ்சாவூர்லையுமே வந்து உங்களுக்கு இந்த பிரான்ச்சஸ் இருக்குங்க, இந்த குருதேவ் மோட்டார்ஸு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வீடியோ. கைலாக்குக்கும் சரி, இந்த ஸ்லாவியாவுக்கும் சரி, 1 செகண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் ட்ரெஸர்ஸ் ஆர் புக்கிங்ஸ் வேணும்னா ஒரு ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லாவியா நல்லா டெலிவரி ஆகிட்டு இருக்கு, சந்தோஷமாகவே இருக்குது. சிடன் நிறையா மூவ் ஆகுதுன்றதுக்காக. இந்த ரெட்டு கலர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது வந்து டொர்னேடோ ரெட்டு. இதில் உங்களுக்கு நிறையா கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஓகே, ஸோ வேறு ஒரு கார்டு வீலில் பார்ப்போம். பாய்.